Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Innal hamdulillah wassalatu wassalam ala rasulillah. My dear brothers and sisters, we welcome you all on behalf of Ilm Open School. In this video class, we are going to see about NIOS Class 12 Psychology, Module 4, 18th lesson, Personality Theories. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த காணொளியில் NIOS 12ஆம் வகுப்பிற்கான உளவியல் பாடமான 4ஆம் பகுதியில் உள்ள 18ஆம் பாடமான பர்சனாலிட்டி தியரிஸை பார்க்க இருக்கிறோம். நமது பர்சனாலிட்டியை குறித்து பல்வேறு கோட்பாடுகள், பல்வேறு தியரிஸ் இருக்கிறது. அந்த ஒவ்வொரு தியரியும் என்ன சொல்கிறது என்பதை குறித்து நாம் இந்த பாடத்தில் பார்க்க இருக்கிறோம். So there are so many theories that are related to personality. We are going to see what those theories tells about our personality. So what is the personality? So the personality is defined by your thoughts, feelings and behavior. உங்களுடைய எண்ணங்கள், நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க ஒரு விஷயத்துக்கு, நீங்க எப்படி பிஹேவ் பண்றீங்க, இதுதான் உங்களுடைய personality. And there are some characteristics of personality. So your thoughts, feelings and actions has to be organized and consistent. What is to be organized and consistent? அது ஒரு தொடர்ச்சியாக இருக்கணும். நீங்க ஒரு விஷயத்தை சிந்திக்கிறீங்க, ஒரு விஷயத்தை ஃபீலிங்கா வெளிப்படுத்துறீங்க, அல்லது ஒரு விஷயத்தை எமோஷனலா வெளிப்படுத்துறீங்க சொன்னா அது கண்டிப்பா நீடிச்சு இருக்கணும் உங்க வாழ்க்கையில. ஸோ இதுதான் ஆர்கனைஸ்ட் அண்ட் கன்சிஸ்டன்ட், தொடர்ச்சியாக இருக்கணும். இதே மாதிரி பல தன்மைகள் பர்சனாலிட்டிக்கு இருக்கு. அண்ட் these are the four major theories of our personality. First one is psychoanalytic perspective. So you may heard of Sigmund Freud. So he is the father of psychoanalytic theory. And humanistic perspective. So that is Maslow and Carl Rogers are the main theorists of the humanistic perspective. In trait perspective also, you are seeing the traits that are related to your personality. உங்களுக்கு என்னென்ன தன்மைகள் இருக்கு, இதை வச்சு உங்க பிஹேவியரை பண்றது. சைக்கோ அனலிட்டிக்னா அன்கான்சியஸ்னஸ். உங்களுக்கே தெரியாம உங்க மூளையில புதைஞ்சிருக்கிற விஷயத்த வச்சு உங்க பர்சனாலிட்டியை சொல்றது தான் சைக்கோ அனலிட்டிக் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ சைக்கோ அனலிட்டிக் பெர்ஸ்பெக்டிவ் டெல்ஸ் your unconsciousness defines the personality. Humanistic perspective tells your motivation, your free will define your personality. Trait perspective tells your character will define your personality. Social cognitive perspective tells how well you are adaptable to the environment. Based on that, you will have the self-efficacy. Based on that, you will have the personality. So மற்றவங்க இந்த சமூகம் மூலமாக, இந்த சமூகத்துலேருந்து நீங்க எந்த சமூகத்தில் வாழ்றீங்களோ அந்த சமூகத்திலிருந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தன்னம்பிக்கை கிடைக்குது, அந்த தன்னம்பிக்கையை வச்சு உங்க பெர்சனாலிட்டியை மதிப்பிடுறது தான் சோசியல் காக்னிட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ். ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ்லையும் பல்வேறு தியரிகள் இருக்கு. சைக்காலஜிக் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு தியரி இல்லை, பல தியரிகள் இருக்கு. ஹியூமனிஸ்டிக் பெர்ஸ்பெக்டிவ்லயும் ஒரு தியரி இல்லை, பல தியரி இருக்கு. அதனால மாஸ்லோ ஒரு தியரி சொல்லியிருக்காரு, கார்ல் ரோகர்ஸ் ஒரு தியரி சொல்லியிருக்காரு. ட்ரைட் பெர்ஸ்பெக்டிவ்லயும் நிறைய தியரிஸ், ஐசங், கேட்டல், மெக்ரே அண்ட் கோஸ்டா நிறைய தியரிஸ்ட் இருக்காங்க. சோசியல் காக்னிட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்லயும் நிறைய தியரிஸ் இருக்கு. அதுல முக்கியமான யாருன்னா பண்டூரா. ஃபர்ஸ்ட் லெட் அஸ் see psycho analytic perspective. As per Sigmund Freud, there are three levels of mind. One is conscious mind that we are aware of. Pre-conscious mind we are not aware of, but when we think about this, we will be knowing this. Unconscious mind means deep thoughts that is buried in our brain. We don't know about that even if we think, but that also defines our personality. அதாவது நம்முடைய சிந்தனையில் என்ன இருக்கோ அது நமக்கு தெரிஞ்சா அது கான்சியஸ் மைண்ட். நம்ம சிந்தனையில சில விஷயங்கள் இருக்கும், நமக்கு தெரியாது. தெரியாட்டியும் நம்மளா சிந்திச்சா நம்ம சிந்தனையில் இது இந்த மாதிரி இருக்கு. ப்ரீ கான்சியஸ். அன்கான்சியஸ்னா நாம யோசித்தாலும்
இது நம்ம மூளையில இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியாது. இதுதான் அன்கான்சியஸ். ஸோ நமக்கே தெரியாம நம்ம மூளையில் இருக்கிறது தான் நம்ம பர்சனாலிட்டியை பாதிக்குதுன்னு சொல்லிட்டு யார் சொல்றா? சிக்மண்ட் ஃப்ராய்டு சொல்றாரு. அண்ட் as per Sigmund Freud, there are three characteristics of personality. One is ID, ego, super ego. What is ID? The child sees the ice cream and based on the desire, it is asking the ice cream. That is ID. Super ego means it obeys the parents instantly, without any question, without any doubt. That is super ego. Okay, but both are two extremes. Okay, we can't expect a child to be always ask whatever it want, and also we can't expect the child to be super submissive. So there is a balance between ID and super ego. There is ego. Okay, so let us see very detailed manner. So you see, as per the psychoanalytic theory of personality, we have consciousness, pre-consciousness, unconsciousness. So consciousness we are aware of. We know that it is not right to do that. இது தப்பு அப்படின்னு நமக்கு தெரியும். இதுதான் சூப்பர் ஈகோ. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ப்ரீ கான்சியஸ்னா நமக்கு தெரியாத விஷயம் நமக்கு தெரிஞ்சிடும். ஈகோனா அது ஈகோங்கிறது ப்ரீ கான்சியஸ்னஸ். அன்கான்சியஸ் ஐடி. ஸோ உங்களுடைய ஆள் மனசுல உள்ள ஆசை தான் ஐடி, இன்ஸ்டிங்ஸ். ஓகே, ஸோ சூப்பர் ஈகோனா மொராலிட்டி. உங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியும். அது கான்சியஸ்னஸ். ப்ரீ கான்சியஸ்னா மேபி வி கேன் காம்ப்ரமைஸ் both ID and super ego in the common ground. This is what Sigmund Freud's psychoanalytic theory of personality. And Sigmund Freud also classified the different stages of life based on the psychosexual development. நம்ம வாழ்க்கையுடைய பல்வேறு ஸ்டேஜஸை வந்து சைக்கோசெக்சுவல் டெவலப்மெண்டா பிரிச்சிருக்காரு. ஏன் பிரிச்சிருக்காருன்னு சொன்னா, he doesn't see sexual development only during the physical intercourse. அதாவது கணவனும் மனைவியும் உடலுறவு கொள்ளும் போது மட்டும் செக்ஸுவல் டெவலப்மெண்டா பார்க்கல. அவரு செக்ஸுவல் டெவலப்மெண்ட் எதை பார்க்கறான்னு சொன்னா, வாழ்க்கையில உள்ள எல்லா நிலைகளையுமே நம்முடைய உடல்ல நிறைய மாற்றங்கள் நடக்குது. இந்த மாற்றங்களை நிறைய கேட்டகரிஸா ஸ்டேஜஸா பிரிக்கிறார். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஓரல் ஸ்டேஜ். இந்த ஓரல் ஸ்டேஜ் the pleasure centers in the mouth. That's why the child always want to suck something. So அந்த சின்ன குழந்தைகள், பிறந்த குழந்தைகள் பார்த்தீங்கன்னா, அந்த பிறக்கும் போது அந்த எதையாவது வாயில போடிட்டே இருக்குன்னு தோணும். ஏன்னு சொன்னா அந்த வாயில தான் அதோடைய சுகம் இருக்குமா. இதுதான் ஓரல் ஸ்டேஜ். anal stage. anal stage pleasure centers on bowel and bladder elimination. நம்ம வயித்தை காலி பண்றதுதான் அப்போ அதுக்கு சந்தோஷமா இருக்கும் அந்த ஸ்டேஜ், ஆனல் ஸ்டேஜ்ல. ஃபேலிக் ஸ்டேஜ். இன் ஃபேலிக் ஸ்டேஜ் பிளஸர் சென்டர் இஸ் ஜெனிட்டல்ஸ். இந்த கட்டத்துல பாத்தீங்கன்னா அதுக்கு ஆணா பெண்ணா அப்படிங்கிறது தெரிய வந்து அந்த பால் உறுப்புகளை அது செக் பண்ணி பார்க்கும். அப்படிங்கிற ஸ்டேஜ் தான் ஃபேலிக் ஸ்டேஜ். அடுத்த ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா லேட்டன்சி ஸ்டேஜ். ஓகே, ஸோ இந்த லேட்டன்சி ஸ்டேஜ் the children will repress their sexual impulses. What is repressing? Unconsciously they are controlling their sexual energy. அவங்களுக்கு சில செக்ஸுவல் எனர்ஜி இருக்கு, ஆனா அவங்களுக்கே தெரியாம கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் ரிப்ரஸ். ஸோ ரிப்ரஷன் என்ன? ரிப்ரஷன் இஸ் ஒன் ஆஃப் தி டிஃபென்ஸ் மெக்கானிசம். வி வில் see in the next slide. ஓகே, ஸோ ரிப்ரஷன் என்னன்னு சொன்னா நமக்கே தெரியாம கண்ட்ரோல் ஆகும். எது? நம்மளுடைய செக்ஸுவல் எனர்ஜி. இந்த ஃபேலிக் ஸ்டேஜுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல நமக்கே தெரியும் எப்படி செக்ஸுவல் எனர்ஜி எப்படி கண்ட்ரோல் ஆகும். We are channelizing the energy into socially acceptable activities. இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம எனர்ஜியை சேனலைஸ் பண்றோம்ல, இந்த ஸ்போர்ட்ஸ்ல, படிப்புல. இந்த மாதிரி பண்றதுனால நம்ம செக்ஸுவல் எனர்ஜி மற்ற நல்ல விஷயங்களுக்கு போயிருதுன்னு சொல்றாரு. இந்த ஸ்டேஜ்ல லேட்டன்சி ஸ்டேஜ்ல. இன் ஜெனிட்டல் ஸ்டேஜ் pleasure zone is the genital. So in this stage only physical intercourse will happen as per the last stage of the psychosexual development. ஸோ பருவ வயது அடைந்து முடிந்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜில் தான் வந்து
அந்த உடலுறவுக்கு ஒரு ஆசை வரும் அப்படின்னு சிக்மண்ட் ஃப்ராய்டு சொல்றாரு. ஓகே, and Sigmund Freud also told there are lot of defense mechanisms. Okay, so defense mechanism na நம்முடைய reaction, displacement. So suppose you go to the job, the boss makes you angry and you are showing that anger. You can't show that anger to the boss because he is paying you the salary. So that's why you are showing that anger to your wife or to the husband. Okay, so you are displacing the feelings from you to others. உங்க ஃபீலிங்ஸை மற்றவங்கள்ட்ட காமிக்கிறது, உங்க கோபத்தை மற்றவங்கள்ட்ட காமிக்கிறது தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். அதாவது உங்க வேலைக்கு போற இடத்துல உங்க பாஸ் உங்கள்கிட்ட வந்து கோபப்பட்டிருக்காரு, அவர் மேல நீங்க கோபத்தை காமிக்க முடியாம உங்க வீட்டுல வந்து கோபத்தை காமிக்கிறது தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் டிஃபென்ஸ் மெக்கானிசம். Denial. We may deny something that happens in the past because we don't want that. That is undesirable event. அதாவது நமக்கு பிடிக்காத விஷயம் பாஸ்ட்ல நடந்துச்சுன்னா நம்ம அதை மறுப்போம். It is denial. Repression means, what is the difference between repression and suppression? Repression means unconsciously we are forgetting the unpleasant information. There is repression. Suppression means consciously forgetting the unpleasant information. நமக்கு நடந்த ஒரு தப்பான விஷயத்தை வந்து நமக்கே தெரியாம மறக்கிறது தான் ரிப்ரெஷன். நமக்கு நடந்த விஷயத்தை நமக்கு தெரிஞ்சே மறக்கிறது தான் சப்ரெஷன். Sublimation. Sublimation means, for example, you are getting angry with your spouse, maybe husband or wife. Okay, so instead of showing the anger, okay, you are taking a deep breath and saying A'udhu billahi minash shaitanir rajim, or you are going for the walk instead of fighting. That is called a sublimation. You are converting the wrong energy into the acceptable outlets. So உங்களுக்கு நிறைய கோபம் வருது, அந்த கோபத்தை எப்படி காட்டுறதுன்னு தெரியல, அதை சரியான முறையில் வெளிப்படுத்துறது தான் சப்ளிமேஷன். ஓகேவா? ப்ரொஜெக்ஷன். ஸோ உங்களுக்கு ஏற்படக்கூடிய தப்பான விஷயங்களை மற்றவங்கள்ட்ட சொல்லி மற்றவங்களையும் தப்பா நினைக்கிறது தான் ப்ரொஜெக்ஷன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு சில தப்பான விஷயம் நடக்குது, அவங்க மைண்ட்ல தப்பான எண்ணங்கள் ஏற்படுது, அந்த தப்பான எண்ணங்களை நம்ம வெளிப்படுத்துறது தான் ப்ரொஜெக்ஷன். ரேஷனலைசேஷன். Justifying an unacceptable feeling or behavior with logic. அதாவது ஏத்துக்கவே முடியாத ஒரு தப்ப நியாயப்படுத்துறது. எப்படி நியாயப்படுத்துறது? லாஜிக்கலா நியாயப்படுத்துறது. நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம், ஆனா தப்ப என்ன பண்றோம், நல்லா வாதம் பண்ணி நியாயப்படுத்துறது தான் ரேஷனலைசேஷன். ரெக்ரெஷன். Regression means if you don't want to involve in the bad behavior, you are reverting to early behaviors. ஒரு தப்பான பிஹேவியர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது, ஸ்ட்ரெஸ் ஆகும்போது ஒரு பொம்மையை கட்டி பிடிச்சிக்கிறீங்க, இதுதான் ரெக்ரெஷன். ரியாக்ஷன் ஃபார்மேஷன். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஆனா நம்ம சந்தோஷமா இருக்குமா நம்ம நடிச்சுக்குவோம், நம்ம காமிச்சுக்குவோம். இதானது ரியாக்ஷன் ஃபார்மேஷன். யூ ஆர் ரீப்ளேசிங் யுவர் ராங் இம்பல்ஸ் வித் த ஆப்போசிட் ஆஃப் இட். உங்களுக்கு தப்பான எண்ணம் ஏற்படுச்சுன்னா, ரொம்ப கவலை ஏற்படுச்சுன்னா, அதுக்கு ஆப்போசிட் நம்ம நினைக்கிறது தான் ரியாக்ஷன் ஃபார்மேஷன். ஸோ தெர் ஆர் வேரியஸ் தியரிஸ் இன் சைக்காலஜிக் பெர்ஸ்பெக்டிவ், நாட் ஜஸ்ட் Sigmund Freud. So there are so many students of Sigmund Freud proposed various theories. Many of them even disagree with the Sigmund Freud. ஸோ அவங்களுடைய மாணவர்களே நிறைய பேர் என்ன பண்ண, அவங்களுடைய அப்ரோச்ல வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சிக்மண்ட் ஃப்ராய்டை வந்து சில விஷயம் மறுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், யூ டேக் கார்ல் ஜங். ஸோ கார்ல் ஜங் டோட்டலி ரிஜெக்ட் த சைக்கோசெக்சுவல் டெவலப்மெண்ட் பிகாஸ் சைக்கோசெக்சுவல் டெவலப்மெண்ட். ஸோ வெறும் காம உணர்வுகள் மட்டுமே வச்சு நம்முடைய சைக்காலஜி, நம்ம பர்சனாலிட்டி டிஃபைன் பண்றத அவர் மறுத்திருக்காரு கார்ல் ஜங். He termed the new word collective unconsciousness. What is collective unconsciousness? We know what is consciousness.
we are aware of it. நமக்கு தெரியும், நம்ம மைண்ட் என்ன இருக்கு நமக்கு தெரியும். வாட் இஸ் பர்சனல் அன்கான்சியஸ்? நமக்கு தெரியாத விஷயம். ஓகே, பர்சனல் அன்கான்சியஸ்னஸ் அது ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் டிஃப்ரெண்டா இருக்கும். கலெக்டிவ் அன்கான்சியஸ்னா ஒட்டுமொத்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கும் தெரியாத விஷயமா இருக்கும், அவங்களுக்கே தெரியாத விஷயமா இருக்கும். ஆனா அந்த குரூப்ல எல்லாருக்குமே இது இருக்கும். அதான் கலெக்டிவ் அன்கான்சியஸ்னஸ். So the Carl Jung told the collective unconsciousness of the culture of the group can define the personality. This collective unconsciousness have lot of archetypes. What is archetypes? The mental images of the particular person, object or experience. So மத்தவங்களை பத்தி நமக்கு என்ன பார்வை இருக்கு, அதான் archetypes. For example, you take father as powerful as well as hero, or child as innocent, mother as nurturant. இது archetypes. ஸோ இந்த சமூகத்திற்கே தெரியாம சமூகத்துடைய ஆள் மனசுல சில மென்டல் இமேஜ் இருக்கு, அது பேர் தான் ஆர்கிடைப்ஸ். ஓகேவா? இது சொன்னது யாரு? கார்ல் ஜங். நெக்ஸ்ட், ஹார்னிஸ் மாடல் ஆஃப் நியூரோட்டிக் கான்ஃபிளிக்ட். ஸோ as per the Harney's model, if the child is facing some anxiety, so it is talking about anxiety. ஸோ ஒரு குழந்தை எப்படி பதட்டம் அடையுதை பத்தி பேசுறதா ஹார்னியோடைய சைக்காலஜிக்கல் தியரி. ஏன் பதட்டம் அடையுன்னு சொன்னா, it want to show the hostility. அவங்க பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸ் மேல கோபத்தை காமிக்கணும், பேரண்ட்ஸ் எதிர்க்கணும்னு ஆசைப்படுது. பட் the child fear that the parents will punish the children. ஸோ அந்த பேரண்ட்ஸ் எதிர்த்தா நம்மளை பனிஷ் பண்ணுவாங்கன்னு பயப்படுறாங்க. At the same time, the child is depending on the parent, but it fear that they will reject. ஸோ சைல்டு அந்த பேரண்ட்ஸ்க்கு எதிராகவும் இருக்கு, சைல்டு பேரண்ட்ஸ்க்கு சார்ந்தும் இருக்கு, டிபெண்ட் பண்ணி இருக்கு. டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது எது பயப்படுதுன்னு சொன்னா, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு பயப்படுது. தட்ஸ் வை இன் டிஸ்பயர் the child wants to run away from the parents. ஸோ பேரண்ட்ஸ் சைல்டு எஸ்கேப் ஆக பார்க்குது. And another psychologist called Alfred Adlers. As per the psychology, as per his theory, the personality is based on the inferiority and superiority complex. Everybody want to be very superior. Okay, so inferiority superiority complex, நாம ரொம்ப கீழே இருக்கோம், நாம ரொம்ப மேல போகணும் அப்படிங்கிற இந்த சிந்தனையினாலதான் நம்ம பெர்சனாலிட்டி முக்கியமா மாறுதுன்னு சொல்லி யார் சொல்றா? ஆல்ஃபிரட் அட்லர் சொல்றாரு. So this is what psychoanalytic perspective. Next we are going to speak about trait theory. So in trait theory, we are going to see our behavior patterns that is stable and lasting. So ரொம்ப நீடித்து நிலையாக இருக்கக்கூடிய நம்முடைய நடத்தைகளை and conscious motivations, நமக்கே நமக்கு தெரிஞ்சு நம்ம மோட்டிவேட் ஆகிறோம்ல, இதை பேஸ் பண்ணி நிறைய தியரிஸ் தான் ட்ரைட் தியரி. ஸோ நம்ம பிஹேவியர் பேட்டர்னையும் கான்சியஸ் மோட்டிவேஷன்ஸ் பற்றி படிக்கிறது தான் ட்ரைட் தியரி. ஸோ தெர் இஸ் அ இம்பார்ட்டன்ட் தியரி ஆஃப் ரைமண்ட் கேட்டல்ஸ் 16 personality factors. He told that there are some traits called surface traits and source traits. So surface trait means we can see the traits very openly. Traits means character. சில தன்மைகளை வெளிப்படையா பார்க்கலாம். Some traits cannot be seen, that is source traits. சில traits ரொம்ப ஆழமா இருக்கும். Okay, so this is what the traits 16 personality factors. அந்த 16 personality வச்சு அவர் கொஸ்டின் கேட்பாரு. நீங்க ரிசர்வ்டு அவுட் கோயிங்கா? ரிசர்வ்டுனா நீங்க உங்களுக்குள்ளேயே வச்சுக்குவீங்களா, இல்ல ஈஸியா மத்தவங்களோட பழகுவீங்களா? ரிசர்வ்டு அவுட் கோயிங்கா? நீங்க லெஸ் இன்டெலிஜென்ட்டா, மோர் இன்டெலிஜென்ட்டா? நீங்க ஈஸியா ஃபீல் ஆவீங்களா, இல்ல எமோஷனல் ஸ்டேபிளா இருப்பீங்களா? இந்த மாதிரி 16 ஃபேக்டர் வச்சு பண்றதுதான் கார்லன்ஸ் உடைய 16 ஃபேக்டர்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி. அண்ட் ஐசென்ஸ், there is another theorist called Eysenck in the traits theory, traits approach. As per Eysenck, he will test whether the person is introvert or extrovert, mentally stable or unstable. We call it as neuroticism, or self-control or psychoticism. இன்ட்ரோவர்ட்னா அவர் யாருடையும் பழக மாட்டார், எக்ஸ்ட்ரோவர்ட் ஈஸியெல்லாம் பழகிடுவாங்க. ஸ்டேபிள்னா ஈஸியா ஃபீல் ஆயிட மாட்டாங்க, ரொம்ப ஸ்டேபிளா இருப்பாங்க. நியூரோட்டிஸ்னா ரொம்ப அழுதுருவாங்க, உடனே ரொம்ப ஃபீல் ஆயிடுவாங்க. செல்ஃப் கண்ட்ரோல்னா ரொம்ப கட்டுப்பாடா இருப்பாரு. சைக்கோட்டிசம்னா கட்டுப்பாடு இல்லாம மனக்கட்டுப்பாடு இல்லாம இருப்பாங்க. ஓகே,
and this is the graph. So we can call somebody as introvert as emotionally unstable. அவர் இன்ட்ரோவர்ட்டா இருந்து யாகூடையும் பழகாமலையும் எமோஷனல் அன்ஸ்டேபிளா இருக்கலாம். யாகூட பழகாமல எமோஷனல் ஸ்டேபிளாவும் இருக்கலாம். அதை இந்த எக்ஸ்ட்ராவர்ட் எல்லாத்தையும் பழகிட்டு எமோஷனல் அன்ஸ்டேபிளாவும் இருக்கலாம், எமோஷனல் ஸ்டேபிளாவும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இன்ட்ரோவர்ட்னாலேயே எமோஷனலா அன்ஸ்டேபிளா தான் இருப்பாங்க அப்படின்னு நினைச்ச கூடாது. இன்ட்ரோவர்ட்னா என்ன அர்த்தம்? யாகூட பழக மாட்டாங்க, அதனால ஈஸியா வந்து நம்ம அழுதுருவாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. இன்ட்ரோவர்ட்டா இருக்கிறவங்களும் எமோஷனல் அன்ஸ்டேபிளா இருப்பாங்க, எமோஷனல் ஸ்டேபிளாவும் இருப்பாங்க. எக்ஸ்ட்ராவர்ட்டா இருக்கிறவங்க, நல்லா பழகுறவங்களும் எமோஷனல் அன்ஸ்டேபிளா இருப்பாங்க, ஸ்டேபிளாவும் இருப்பாங்க. And he added new term called psychoticism. If you have low control, low self control, there is psychotist. If you have high control, you have the self control. ஸோ நம்ம எப்படி நடுநிலைமையா இருக்கணும். இன்ட்ரோவர்ட்டாவும் இருக்கலாம், எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கலாம், ஆனா எமோஷனலா ஸ்டேபிளா இருக்கணும். பாருங்க, இது வந்து எமோஷனலா ஸ்டேபிளான பகுதி. இன்ட்ரோவர்ட்டோட எமோஷனல் ஸ்டேபிளான பகுதி, எக்ஸ்ட்ரோவர்ட்டோட எமோஷனல் ஸ்டேபிளான பகுதி. ஓகே, and there is another theorist called McRae and Costa, and they define these 5 terms for defining the personality: conscientiousness, agreeableness, neuroticism, openness, extraversion. திரும்ப சொல்றாங்க, சில தன்மைகளை தான் செக் பண்றாங்க. கான்சியன்டியஸ்னா உங்களை பத்தி உங்களுக்கு எந்த அளவுக்கு கான்சியஸா இருக்கீங்க. கான்சியஸா இருந்தீங்கன்னா நீங்க ஆர்கனைஸ்டா ரொம்ப கேர்ஃபுல் டிசிப்ளினா இருப்பீங்க. இல்லைன்னு சொன்னா ரொம்ப ஆர்கனைஸ்டாவே இல்லை, ரொம்ப கேர்லெஸ்ஸா இருப்பீங்க, ரொம்ப டிசிப்ளின் இல்லாம இருப்பீங்க. அக்ரியபிள்னஸ், நீங்க எப்படி எந்த அளவுக்கு ஒத்து போவீங்க. ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டடா, நம்ப கூடிங்களா, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பீங்களா, இல்ல ரொம்ப மோசமா இருப்பீங்களா. எமோஷனலா ஸ்டேபிளா இருப்பீங்களா, இல்ல எமோஷனலா அன்ஸ்டேபிளா இருப்பீங்களா. ரொம்ப ஓப்பனா இருப்பீங்களா, ரொம்ப க்ளோஸா இருப்பீங்களா, ஈஸியா பழகுவீங்களா. இதை பத்தி பேசுறதுதான் மெக்ரே அண்ட் கோஸ்டாவோடைய psychology theory. And next approach is social cognitive perspective. This approach will deal the interaction between our traits and their social context. Earlier we had seen only about the traits. In this approach we are going to see about what is the interaction happening between our traits and social context. நம்முடைய தன்மைகள் இந்த சமூகத்துல பட்டு அது எப்படி நமக்கு பர்சனாலிட்டியை பிரதிபலிக்குது, அதை பத்தி பாக்குறதா social cognitive perspective. So the Albert Bandura's theory is one of the important theory of social cognitive perspective. As per his theory, the behavior, environmental factors as well as personal factors affects the personality. நம்முடைய பிஹேவியர், நம்முடைய வாழக்கூடிய சூழல், நம்முடைய தனிப்பட்ட ஒரு காரணங்கள் மூலமா தான் நம்முடைய பர்சனாலிட்டி இருக்கும் சொல்றாரு. ஓகேவா? நம்ம பர்சனல் ஃபேக்டர்ஸ்ல காக்னிட்டிவ் இருக்கும், அஃபெக்டிவ் இருக்கும், பயாலஜிக்கல் ஈவெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். நம்முடைய சிந்தனை, நம்முடைய உடல் எல்லாமே சேர்ந்துதான் பர்சனல் ஃபேக்டர்ஸ். Personal factors can influence both behavior as well as environment or getting influenced. Personal factors ஆல behavior மாறும், environment மாறலாம். Or it is getting influenced by behavior and environment. Even behavior நாளையும் environment மாற்றப்படவும் செய்யலாம். இப்படி மூணுமே ஒன்றுக்கொன்று இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியதுதான். Okay, and he introduced a new term called self-efficacy. Self-efficacy means your belief about yourself, your capacity. உங்களை பத்தி உங்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்கோ அதுதான் செல்ஃப் எஃபிகசி. இதையும் கொண்டு வர யாரு? பண்டூரா. Next approach is humanistic approach. The Carl Rogers and Abraham Maslow are one of the important theorists of this approach. Okay, so Carl Rogersம் ஆப்ரஹாம் மாஸ்லோவும் ஹியூமனிஸ்டிக் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு 2 தியரி கொடுத்திருக்காங்க. As per Maslow, your needs are arranged in the hierarchy. So பல அடுக்குகளை உங்களுடைய தேவைகளை வந்து அடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் பிசியாலஜிக்கல் நீட்ஸ், உங்க உடலுக்கு தேவையானது சாப்பாடு, தங்குற இடம், காத்து, இதெல்லாம் பிசியாலஜிக்கல் நீட்ஸ். அண்ட் சேஃப்டி நீட்ஸ், உங்களுக்கு பாதுகாப்புக்கு தேவையான விஷயங்கள், உங்களுக்கு தேவையான பொருளாதாரம், ஹாஸ்பிட்டல் எல்லாமே சேஃப்டி நீட்ஸ். லவ் அண்ட் பிலாங்கிங். So you have the physiological needs, you have the safety needs, then only you can go for love and belonging. Without physiological needs, you can't look for safety needs. Without safety needs, you can't look for love and belonging. This is what is hierarchy.
அதாவது ஒரு நீட்ஸ் முடிஞ்ச பிறகுதான் அடுத்த நீட்ஸ்க்கு போக முடியும். இதுதான் மேஸ்லோவுடைய ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ். நம்ம உடல் ரீதியான தேவைகள் முடிஞ்ச பிறகுதான் அதுக்கு பதில் நமக்கு பாதுகாப்பு ரீதியான தேவைகள் போக முடியும். நமக்கு பாதுகாப்பு கிடைச்ச பிறகுதான் நம்ம அன்புக்கு இயங்குவோம். we expect the love, the friendship or intimacy or family or sense of connection. அது ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம், நெருங்கிய உறவாக இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், நமக்கு கனெக்ஷன் தேவைப்படலாம். ஆஃப்டர் த லவ் அண்ட் பிலாங்கிங் ஒன்லி யூ வில் ஹாவ் த எஸ்டீம். எஸ்டீம்னா உங்களை பத்திய ஒரு நல்ல மதிப்பு. ஆஃப்டர் யூ ஹாவ் த எஸ்டீம் யூ ஹாவ் த செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் மீன்ஸ் டிசைட் டு பிகம் த மோஸ்ட் தட் ஒன் கேன் பி. நீங்க என்னவாகணும்னு ஆசைப்படுறீங்களோ அது ஆகிறதுக்கான ஒரு ஸ்டெப் தான் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். Our next one is Carl Rogers. As per Carl Rogers, we have already seen the self-actualization. The next step of self-actualization is self-tendency. As per the Carl Rogers, after achieving the self-actualization, the basic human motive is actualizing the tendency. So, இந்த மேஸ்லோவை பொறுத்த வரைக்கும் நீட்ஸை பார்த்தோம். நம்ம கார்ல் ரோகர்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன முடியுமோ அதை அச்சீவ் பண்றதுதான் ஹியூமனுடைய மோட்டிவ். அண்ட் ஹியூமன் டெவலப் த செல்ஃப் கான்செப்ட் அண்ட் ஹீ வில் ஹாவ் த மோட்டிவேஷன் ஒன்லி இஃப் தேர் இஸ் அ அன்கண்டிஷனல் பாசிட்டிவ் ரிகார்ட். நமக்கு எந்த காரணமும் இல்லாம நமக்கு பாசிட்டிவா சப்போர்ட் பண்ணா நமக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும்னு கார்ல் ரோகர் சொல்றாரு. அந்த மோட்டிவேஷன் மூலமா நாம அச்சீவ் பண்ணலாம். Okay, in Indian concept we have seen the four concepts: psychoanalytic approach, right approach, socio-cognitive approach, as well as the last approach is nothing but humanistic approach. In this Indian approach we classify the self into three: sattva, rajas, tamas. Sattva is very calm. Okay, rajas means very active. தாமஸ் மீன்ஸ் வெரி லேசி ஃபெல்லோ. ஸோ சாத்வானா ரொம்ப பேலன்ஸ்டா ரொம்ப சாந்தமா இருக்கக்கூடிய ஆளு. ராஜாஸ்னா ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய ஆளு. தாமாஸ்னா சோம்பேறியா இருக்கக்கூடிய ஒரு ஆளு. ஈவன் இந்தியன் டயட் ஆல்சோ மென்ஷன் ஃபார் மெயின்டைனிங் தீஸ் த்ரீ கைண்ட் ஆஃப் குணாஸ்: சாத்வ குணா, ராஜகுணா, தாமாஸ் குணா. மூன்று வகையான குணங்களுக்கும் தேவையான சாப்பாடையும் இந்தியாவுடைய ஆயுதம் சொல்லுது. So with this we can conclude all psychology theories. Next we are going to see personality test. How do we assess the personality? Actually there are various tools to assess the personality. நம்ம personality-ய மெஷர் பண்றதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்கு. Observational tools, self-report and projective. What is observational? We can take interview from others. Rating of a person. மத்தவங்கள பத்தி rating எடுக்கிறது. We will see about this detail in the next lesson. Don't worry about this. Okay. Self-reportனா அவங்கள பத்தி அவங்களே சொல்றது. Self-report. Projective means there are two kind of tests: Rorschach ink blot test, thematic apperception test. Rorschach ink blot test means they will show that series of painting like this and they will ask, what do you see in this picture? What kind of animal or what kind of picture you see? ஒரு இங்க் மாதிரி துளிச்சு விட்டுட்டு இங்க இதுல என்ன தெரியுதுன்னு கேட்பான். இதான் இந்த Rorschach ink blot test. And they will show some picture and they will ask you to explain the story behind the picture. இதான் thematic apperception test. So with this test we can test the human memory. And what are the factors influencing the personality development? நமது ஒரு ஆளுமை நம்ம பர்சனாலிட்டியை டெவலப் ஆகிறதுக்கு என்னென்ன காரணம்னு பாத்தீங்கன்னா ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ். நம்முடைய ஜீன் ஒரு முக்கியமான காரணமா இருக்கலாம். அவர் இயர்லி எக்ஸ்பீரியன்ஸ் நம்முடைய அனுபவமும் ஒரு முக்கியமான காரணமா இருக்கலாம். அந்த பிரைமரி குரூப்ஸ், இட் மே பி யுவர் ஃபேமிலி ஆர் ஃப்ரெண்ட்ஸ், அவர் ரிலேஷன்ஸ், தே ஆல்சோ மே இன்ஃப்ளூயன்ஸ் அவர் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். நமது ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கலாம், அவங்க கொடுக்குற மோட்டிவேஷனா இருக்கலாம், அவங்க வச்சிருக்க எக்ஸ்பெக்டேஷனா இருக்கலாம். அது கூட நம்ம பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு காரணமா இருக்கும். ஈவன் கல்ச்சர் ஆல்சோ ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் தட் கான்ட்ரிபியூட்ஸ் த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்.
நம்ம பர்சனாலிட்டி டெவலப் ஆகிறதுக்கு கல்ச்சரும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம். வித் திஸ் வி எண்ட் த கிளாஸ். அஸ்ஸலாம்.